இந்த துறையை தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. கண்டிப்பா அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில் ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கும். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ள வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீடைல் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ முடிஞ்ச உடனே கையில கொடுத்துருவாங்க. என்னென்ன இந்த டோட்டல் பிரசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம். கண்டிப்பா இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளவு தூரம் பொறையோடி இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம் சொல்றது தான் இந்த மீட்டிங். இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில போச்சுன்னா வேற மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்ல 51% நம்ம யாராவது ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு வேற யாராவது அம்பானி அதானி கையில கொடுத்துட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். கண்டிப்பா என்னைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும் தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும் தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் மற்றதுலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போறது கிடையாது. இந்த துறையை மேம்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்ம இந்த அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா மேம்படுத்துறதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கண்டிப்பாக முழுமையாக மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கை முழு அளவில் இருக்குது. அதை நோக்கி தெளிவாக பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க.